ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தவக்காலம் ஒவ்வொருவரையும் மனம் திரும்பி உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை இதோ தேடி அவருடைய இரத்தத்தால் அவருடைய ஆவியால் நாம் எல்லோரும் கழுவி மறுரூபமான ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கிற காலம்தான் இந்த தவக்காலம் என்பது. சாப்பிடுகிறதை இந்த கறியை விட்டு விடுவேன், அதை விட்டு விடுவேன், அது முக்கியம் இல்லை. பாவத்தை விட்டு விடுவேன் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் இப்படியாய் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு உலகில் உள்ள எல்லா மதத்தாரும் கடவுள் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் நம்புகிறார்கள். ரெண்டாவது, எல்லோரும் தங்களை பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகத்தான் அநேக மதத்தார் ஒவ்வொரு வருஷமும் அவரவருடைய மத சடங்காச்சாரங்களின்படியே பலவிதமான பரிகாரங்களை வருஷா வருஷம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பலர் தன் உடலை காயப்படுத்திக் கொள்வார்கள், கம்பியால் முகத்தில் குத்தி கொள்வார்கள், நாக்களை குத்தி கொள்வார்கள், உடலெல்லாம் கம்பியால் அடித்து கொள்வார்கள், முள்ளிலே நடப்பார்கள், குளங்களில் குட்டைகளில் மூழ்கி எழுவார்கள், மலைகளின் மேலே தலையில் ஒரு மூட்டை வைத்து கொண்டு ஏறி இறங்குவார்கள். இப்படி அவர்கள் சடங்காச்சாரங்களை செய்கிறார்கள். ஆனால் பாவங்களை விட்டுவிடவே இல்லை. உலகில் அக்கிரமங்கள் பெருகியிருக்கிறது, விபச்சாரம் பெருகியிருக்கிறது, வேசித்தனம், கொலைகள், கொள்ளைகள் எல்லா மட்டத்திலும் பாருங்கள். வேசித்தனம், விபச்சாரம் இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் பெருகியிருக்கிறதை இன்றைக்கி அனுதினமும் பார்க்கிறோம் அல்லவா? எந்த அளவுக்கு பாவம் பெருகியிருக்கிறது பாருங்கள். ஆனால் இதனுடைய விளைவு என்ன? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லா விதமான திறமை இருக்கலாம், ஆனால் வாழவே முடியாது. பாவம் அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களை வெட்கத்துக்கு கொண்டு வரும், அவர்கள் குடும்பங்களை உடைத்து விடும், அவர்களை தெருவில் கொண்டு நிறுத்திவிடும். கடைசியில் வாழ்க்கை வெறுத்து போய் நாம் சாகட்டும் என்ற முடிவுக்கு போவார்கள். பாவம் அவர்களை கொன்று போடும். இப்படிப்பட்ட பாவிகளை யாரால் மீட்க முடியும்? அரசாங்கத்தால் முடியுமா? விஞ்ஞானத்தால் முடியுமா? மருத்துவத்தால் முடியுமா? மருந்து மாத்திரைகளால் முடியுமா? இலைத்தலைகளால், காய்கனிகளால் முடியுமா? அல்லது நாம் வாங்குகிற பட்டங்களால் முடியுமா? முடியவே முடியாது. நம்ம எல்லாம் உண்டாக்கின தேவனாகிய கடவுள் ஒருவரால் தான் முடியும். ஆகவேதான் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவிடத்தில் என்றால் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வந்தார். அவரிடத்தில் நமது பாவங்களை நான் இனி விட்டுவிடுகிறேன், என்னை மன்னியும் என்று, பாவத்தை விட்டுவிடுகிறேன், மன்னியும் கர்த்தாவே என்று கேட்கும்போது தான் இரத்தத்தால் நாம் கழுவப்படுவோம், நாம் பரிசுத்த ஜனங்களாக மாறுவோம், நாம் நீதியின் பிள்ளைகளாக எழும்புவோம், நாம் ஜெயத்தின் மக்களாக மாறுவோம், பரலோக ஆசீர்வாதங்களை அபிரிதமாக பெற்றுக்கொண்ட சந்ததிகளாக நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இதுதான் தவக்காலம். மனம் திரும்புதலோடு கூட தேவ சமூகத்தை நாம் தேடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழவே முடியாது. உலக வரலாற்றில் இன்றைய வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை புகழ் பெற்றவனாக இருந்தாலும் அவன் பாவம் அவனை எல்லாரும் காரியமழும்படி செய்து விடுகிறது. அவன் தெருவில் நிற்கிறான், குடும்பங்கள் உடைகிறது, பேர் கெட்டு போகிறது, அவன் புகழெல்லாம் சீரழிந்து போகிறது. பாவம் எல்லோரையும் கெடுத்து விடுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கேடுகளிலிருந்து பாவிகளை மீட்க வந்த இரட்சகரே, எங்கள் பேரில் மனமிறங்கி எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்த சந்ததிகளாக மாற்றும். உண்மையான மனம் திரும்புதலை எங்கள் எல்லாருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.